ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு வழியாக நம்ம சேனல்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். இந்த பயணங்கள் முடிவதில்லை, அது போல என்னுடைய சப்ஸ்கிரைபர் முடியக்கூடாது. ஏறிட்டே போனோம். 1000 2000 வரும், 2000 10,000 வரும், 10,000 5000 வரணும். அதுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. ஓகே, இனி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நோக்கி போயிட்டு இருக்கோம். நாளைக்கு எடப்பாடி வராரு. அங்கேயும் ஒரு பேனரை வச்சு தாக்கிட்டு இருக்கானுங்க. ரோட்ல இருக்கிற ஓரமாக இருக்கிற மண்ணை கிளீன் பண்ணா போதும், அதை கிளீன் பண்ண மாட்டானுங்க. பேனர் வைக்கிறானுங்க. கட்சிக்காரனுங்கன்னா கட்சியோட தொண்டர்கள் என்ன செய்யறாங்க, கட்சிக்காரன் வரானு அவனுக்காக இவனுங்க விழுந்து விழுந்து பேனர் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது. அவங்களுடைய கட்டணத்தை நம்ம நல்லா பயங்கரமா பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு இவனுக்கு ஆசைப்பட்டு இதே பண்ணிட்டு தவிர்த்து அதை பண்ணாம ஸ்டாப் பண்ணி இவ்வளவு பெரிய பேரை கேட்காங்களா? இதுக்கு செலவு பண்ற காசுக்கு என்னென்ன கோரிக்கை வைக்கிறேன், இந்த ஊருக்கு வராங்க, இந்த ஊர்ல என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடந்திருக்கு, ஏன் சரி பண்ணணும், ஏன் சரி பண்ணக்கூடாது, மனு வாங்கி அந்த மனுவை அவர்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னாலே போதும். அதை அவர் சரி பண்ணா போதும். தலைவர்னா அதை பண்ணாலே போதுமே. மக்களுக்கு நல்லது பண்றதான தலைவர். அவர் வராரு, அவருக்கு நாமளே போஸ்ட் அடிச்சு பந்தா காமிச்சு அவர் பந்தா காட்டுறதுக்கு நாம இருக்கோம். என்ன சொல்றதே தெரியல. ஆட்சி அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு. பாப்போம், பாருங்க ரோடு நிலைமை. கார்ல அவனுக்கு மட்டும் தெரியும் ரோடு எப்படி இருக்குன்னு. பைக்ல கூட்டு போனவங்க அப்போ தெரியும் என்ன கண்டிஷன் இருக்கு, என்ன கண்டிஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. பேனர்ஸ் தான், பேனர்ஸோ பேனர்ஸ். எங்க பார்த்தாலும் பேனர்ஜி பேனர்ஜி பேனர்ஜி.